ஹலோ அப்பா, ஒரு அர்ஜென்ட்டாக ஐநூறுரூவா வேணும்பா, எனக்கு அமுச்சு விடு போட்டு. டேய் நான் வந்து இப்போ தானே நான் வந்து இது இருந்த காசெல்லாம் வந்து இப்போ தானே வந்து உங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கு நான் இது போட்டு விட்டேன். என்கிட்ட எங்கடா இருக்கு 500 ரூபா? என்னப்பா நீ ஒரு 500 ரூபாய் இல்லையப்பா உங்ககிட்ட? ஒரு 500 ரூபா வேணும் மாட்டே நீ என்னப்பா அப்பா? டேய் இல்லடா தம்பி, என்கிட்ட வந்து காசு இல்லடா தம்பி, வந்து உங்கள் அம்மா அக்கௌண்ட் போட்டு விட்டேன்டா. அப்படியே இரு அண்ணே. அதில் வந்து என் மைனுக்கு நான் காசு இருக்கிறேன் 500. நம்மள்கிட்ட நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல அப்படின்னா அவன் பேசணும். இப்போ தம்பி உனக்குன்னா அவ்வளோ ஈஸியாக போச்சாப்பா? உங்கள் அப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமாப்பா? துபாயில் வந்துட்டு உனக்கு என்னப்பா அவ்வளோ ஈஸியாக கேட்குற 500 வேல்யூ தெரியுமாப்பா உனக்கு? ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஏப்பா அப்படி பண்ணுறீங்க? ஒப்பா கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டியாப்பா நீ? சரிண்ணே, இவெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்கண்ணே, இந்த வயசு பசங்கள்லாம் அவனுங்க அப்படி தானே. சரிடா தம்பி, இரு அப்படின்னா நான் இது வேறு யாராச்சும் நான் கேட்டாச்சும் கொடுத்துருந்தேன். சரி நீ பார்த்துரு, நான் கூப்பிட்றேங்க கேட்டு. என்னன்னே என் மயம் வந்து காசு அடிச்சுன்னா கேட்குறேன். நான் வந்து அவன் வந்து எப்போ பார்த்தாலும் கேட்டால் நான் போட்டு விட்டுருவேன். ஆனால் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இது யாராச்சும் பையன் போட்டு விட்டேன். மச்சான், எங்க அப்பா அங்கே கஷ்டப்படுறா. ஆனால் நான் ஒரு பொண்ணு இங்கே ஜாலியாக வேண்டா. என்னால் முடியல மச்சான், இன்னொரு கேட்டீங்க ஊத்து வாங்கிட்டு இதே பெரிய தொல்லையா இருக்கு. மூடி இன்னும் குடி.